ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன். நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கிற ஃபங்க்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டாங்க. அதாவது உறுதி பண்ணுறது ஃபங்க்ஷன் வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா நல்ல நாள் அப்போ தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி, நவமி, தேய்பிறையெல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் முடிஞ்ச 1 வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா உறுதி பண்ணுற ஃபங்க்ஷனை வச்சுட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் நம்ம வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 வீக்கில் பயங்கர ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு இருந்துச்சு வேலைலாம். ஏன்னா ஒரே ஒரு வாரம் தான், என்கிட்ட எதுவுமே இல்லை. சாரீ, ப்ளவுஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. வளையல் எதுவுமே இல்லாததுனால எல்லாம் அவசரமாக ரெடி பண்ணணும். அதுவும் ப்ளவுஸ்லாம் நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்களா இல்லையா என்னன்னு தெரியாமல் அவசரமாக கொண்டு போய் கொடுத்து, அப்புறம் கடைக்கு போய்ட்டு வளையல்லாம் வாங்கி செட்டாக அது கிடைக்காம 4-5 கடைக்கு தேடி அந்த மாதிரி, அதுவும் மழை டைம் அந்த 1 வீக் வந்து ஒரே மழையாக இருந்ததுனால மழையிலே போயிட்டு நனைஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அலைச்சலாக போச்சு அந்த 1 வீக் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணுறதுக்கே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உறுதி பண்ணுறதுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ரிங் வந்து போடுவாங்க. மோதிரம் போட்டு நாங்கள் வந்து உறுதி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க வந்து வேறு ஊரில் இருக்காங்க, நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். அதனால் அவங்களாம் எடுத்தாங்கன்னா சைஸ் பத்தாமல் போயிடும், அப்படிலாம் டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாது. அதனால் பொண்ணுக்கு விருப்பப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளே எடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கான காயின் அமௌண்ட்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க இங்கே தான் மாப்பிள்ளையும் கோயம்புத்தூரில் இருக்கிறாரு, வேலை ஒர்க் பண்ணுறாரு. அதனால் பையன்கிட்ட வந்து மாப்பிள்ளைக்கிட்ட வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் காந்திபுரம் போயிட்டு அங்கே ரிங் வந்து வாங்கிக்கிட்டோம். சரி, பொண்ணுக்கு மட்டும்தான் ரிங் எடுக்கணுமா அப்படின்னு இல்லாமல் நம்மளும் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிங் வந்து எடுத்து கொடுக்கலாம். 2 பேரும் ஒரே மாதிரி போட்டுக்கிட்டோம், அது கொஞ்சம் மெமரியாக இருக்கும், லைஃப் லாங் ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுக்கு எடுக்கிறது எடுக்கட்டும், நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து எடுக்கிறது நம்ம ரிங் எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி கடைக்கு போயிட்டு ஃபஸ்ட் டைம் மாப்பிள்ளை வந்து ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணுறாரு. எங்கள் ஃபேமிலி வந்து மீட் பண்ணுறாரு. ஒன்றா போயிட்டு கடையில் கப்புள் ரிங் வந்து வாங்கிட்டோம். கப்புள் ரிங் வந்து அண்ணா தான் ஐடியா கொடுத்தான். ஒரே மாதிரி போட்டுக்கிட்டோம், ஞாபகமாக இருக்கும் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஐடியா கொடுத்து அப்புறம் கப்புள் ரிங்கை வந்து வாங்கிட்டோம். இப்போது கடையில் போய்ட்டு ரிங்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ரொம்ப லேட் ஆகிட்டதுனால ஒரு 9 o'clock ஆகிட்டதுனால ஒன்றாவே போயிட்டு நைட்டு டின்னரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸ் ரெடி பண்ணணும், வளையல் வாங்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலை தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வளையல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் போய்ட்டு மேட்சாக வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் எனக்கு கிடைக்கல, அந்த சாரீக்கு மேட்சிங்காக கிடைக்கல. அதனால் பொதுவாக கோல்டன் கலர்லேயே நம்ம வாங்கிட்டோம்னா எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணால் நம்ம பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா வளையல வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் அப்படியே அந்த 1 வீக்கில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு வீட்டையும் நம்ம சுத்தம் பண்ணி ரெடி பண்ணணும் இல்லையா. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க. அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு அந்த 1 வீக் பயங்கர பிஸியாக போச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம். இதோடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் நம்ம செய்கிற ரெசிபீஸில் ஒரு ரெசிபி வந்து பார்க்கலாம். ரெசிபியை நம்ம மறந்துடக்கூடாது பார்த்திங்களா, நம்ம விலாக்லாம் போடுறதில்ல. அதனால் ஒரு சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு ரெசிபியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு இந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் தான் எல்லா பொருளையுமே நான் வந்து அளந்து சேர்த்துக்க போகிறேன். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம நல்லா திக்கான பாலாக 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு பாலை வந்து காய வச்சுக்கலாம். பால் ஓரளவுக்கு காய ஆரம்பித்ததுக்கப்புறம் இது கூடவே சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவும் 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாகவும் வந்து சர்க்கரையை அளந்து எடுத்திருக்கேன். 1/2 கப் எடுத்துட்டாலும் ரொம்ப அதிகமாக இனிப்பாயிடும். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கும் பொழுது சர்க்கரை கொஞ்சம் மீடியமாக கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவும் 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாகவும் நீங்கள் அளந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சர்க்கரை நல்லா கரையிட்டும், கூடவே பாலும் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம காய வச்சு பால்லாம் சேர்க்கல, ஃபஸ்ட்டே கடாயில் ஃப்ரெஷ்ஷான பால் தான் சேர்த்தோம். அதனால் இப்போ நல்லா பாலை குக் பண்ணதுக்கப்புறமா தான் மற்ற பொருள் நம்ம சேர்க்கணும். நல்லா இப்போ பால் வந்து கொதித்து நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ இது கூட டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். தேங்காவை மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் எடுத்துட்டு நல்லா வெள்ளையாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக கொஞ்சம் பொடியாக இருக்கிற மாதிரி தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த தேங்காவை அடிப்பிடிக்காத மாதிரி நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாயில் சேர்த்துட்டு
தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ட்ரையாக உதிரியாக வர வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு தேங்காயோட கலர் மாறாமல் பொறுமையாக நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா ட்ரையாக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. நிறைய தேங்காய் வீட்டில் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் இப்போ டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வீட்டில் ரெடி பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக விற்கிறாங்க, அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்லையே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட மில்க் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மில்க் பவுடரை சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த பால் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு குக் ஆகிட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். இன்னும் நல்லா கெட்டியாக குக் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து உருண்டை பண்ணுறதுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அந்த உருண்டைகள் வந்து தளர்ந்து போகவே கூடாது. அந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. கையில் தொடுற அளவுக்கு சூடு வந்து குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு எந்த சைஸ் வந்து ஸ்நாக் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் இந்த ஸ்வீட்டை வந்து எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஸ்கொயராக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த பிளேட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோம்னா இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுக்கும்போது ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டார்க் சாக்லேட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மில்க் மிக்ஸ் பண்ண சாக்லேட்டும் எடுத்துக்கலாம், அப்படின்னா இந்த மாதிரி டார்க் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இப்போ இந்த சாக்லேட் பாரை வந்து சின்னதாக கட் பண்ணி நான் வந்து மெல்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். சாக்லேட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெல்ட் பண்ணணும். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த சாக்லேட்டை வந்து இந்த கண்ணாடி பவுலில் சேர்த்துடுறேன். இந்த கண்ணாடி பவுலை அந்த சுடு தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் வச்சுடுங்க. ஸ்பூன் வச்சு லைட்டாக அப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது நல்லா அந்த ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். கரெக்டாக நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீசர்லேயே வச்சு பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இப்போது இந்த சாக்லேட்டில் நம்ம இதை டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் போடும்போது சாக்லேட் வந்து நல்லா ஒட்டாமல் இருக்கும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பீஸாக நம்ம இந்த சாக்லேட்டில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற சாக்லேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடிஞ்சு வந்துடும். நான் அப்படியே எடுத்து இந்த பட்டர் ஷீட்டில் வச்சுக்கிறேன். இதே போல் எல்லா பீஸையும் எடுத்து நம்ம நல்லா இந்த சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு இந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு எடுக்கும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா சாக்லேட்டும் நல்லா வடிஞ்சு வந்துடும். எடுத்து திரும்பவும் நம்ம பட்டர் ஷீட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா சாக்லேட் வந்து செட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு இப்போ நான் எடுத்துட்டேன். மேலே இருந்த சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பட்டர் ஷீட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். பட்டர் ஷீட்லேருந்து இப்போ நம்ம எடுக்கும்பொழுது நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். மில்க் பவுடரையும் சாக்லேட்டையும் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக வீட்லேயே டேஸ்டியாக சூப்பராக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்டை வச்சு. இதுவும் ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.